இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துதாமே இன்றைய நாளிலும் நாம் மோசம் போகாதபடிக்கு காத்து இரட்சிப்பாராக. இன்றைக்கு வேத வாசிப்பாய் காணப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் இன்றைய ஜீவப்பமாக 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இன்றைய வேத வாசிப்பில் இந்த ஜீவப்பமாய் நாம் எடுத்திருக்கிற இந்த வேத பகுதியில் இருந்து கர்த்தர் ஒரு வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை, மோசம் போகிற காரியத்தை, அதிலும் ரட்சிக்கப்பட்ட நாம் மோசம் போகிற ஒரு காரியத்தை திடமாய் நம்முடைய ஆவியாகிய இருதயத்திலே வைக்க விரும்புகிறார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு மனிதன் இரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து கவலையற்று தான் கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழ வேண்டும் என்கிற கரிசனை இல்லாதவனாய், அவனுக்கு அற்புதம்தான் வேணும், நான் அந்த பூமியில் நிலைத்திருக்கணும், சாகவே கூடாது என்று அந்த விண்ணப்பங்களுக்காக மாத்திரம், அற்புத அடையாளங்களுக்காக மாத்திரம் கர்த்தரை ஒருவன் தேடி ஜெபிப்பதும் அதற்காக உபவாசிப்பதும் இப்படியே ஒருவன் இருப்பானால் அவனோ அல்லது அந்த கூட்டமோ மோசம் போவது நிச்சயத்திலும் நிச்சயம். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது வானத்திலிருந்து பிசாசனம் அக்னியை இறக்க பண்ணி பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறான் பாருங்க. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்பொழுது அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் பார்க்குறோம். நான் உங்களை பார்த்து தயவு ஒரு கேள்வி கேட்குறேங்க. அற்புதம் நடக்காத ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்குறோம். அற்புதம் நடக்காத ஒரு இடம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ப்ரேயர் மீட்டிங்கில், நம்ம நடத்துகிற கூட்டங்களில், கூடாரங்களில் அற்புதங்கள் நடக்குது, இங்கேயும் நடக்குது. சரி, ரட்சிக்கப்படாத நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்குதா இல்லையா? நல்ல அதனால தானே அவங்க கூட்டமாக போகிறாங்க. அவங்களுக்கு அற்புதமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் அவங்களுக்கும் நடக்குது. அதை நம்ம சொல்கிறோம்ல, ரட்சிக்கப்படாதவங்கன்னு புறவினத்தார் சொல்கிறோம்ல, பெரும் இதாக சொல்லிக்கிறோம்ல, அவங்களுக்கு அங்கே அற்புதம் நடக்குது. நமக்கும் அற்புதம் நடக்குது, அவங்களுக்கும் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்காத இடம் எங்கே? இப்போது பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், இம்மைக்காக மாத்திரம்தான் இயேசுவை தெரிய, நீ ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்க வேண்டிய நிலைக்கு நீ போயிடுவேன்னு சொல்கிறார். ஒரு சமயம் இயேசு தன்னை சுற்றி வர கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ அந்த மீனையும் ரொட்டியும் தின்னத்தினால தான், இந்த வயிறு ரொம்பனத்தினால தான் என்னை சுற்றி வரேன்னு சொல்லுவார். பிரியமான தேவஜனமே, நமக்கு அற்புதம். இன்னொரு காரியம் எனக்கு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா, வேதத்தில் ஒரு ராஜா உங்களுக்கு தெரியும், அந்த ராஜா சாக போகிறோன்னு சொன்னோன்னு முட்டி மோதி அழுகுறாரு. ஒன்று ஆண்டவர் எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷம். சரி, 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருல, கூட்டி கொடுக்கும்போது அப்படி சர்டிஃபிகேட் என்ன? கர்த்தரிடத்துன்னு என்ன பேர் வாங்கி மறுத்து போனார்? மேட்டுமை பிடிச்சவன். அது மாத்திரமில்லை, இந்த 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் பாருங்க, அதில் ஒரு பிள்ளை வைத்தார், அவன் பேர் தான் மனாசே. மனாசேனால் இஸ்ரவேலருக்கு வந்த பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவனால் வந்த கேடு எவ்வளோதுன்னு உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு எவ்வளவு பொல்லாங்கான காரியத்தை செய்தான்னு உங்களுக்கு தெரியும். இப்போது பல நேரத்தில் சாகவே கூடாது, அதுக்கு ஒரு உபவாசம், அதுக்கு ஒரு ஜெபம்.
நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் மறிக்கவே கூடாது. ஆண்டவர் அவனுக்கு மரண தேதி மரண நாளை குறித்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த வாரத்திலலாம் அவனை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் போய் இவனை கூட்டி கொடுங்கன்னா அந்த ஜெபம் எப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அற்புதம் நடக்கணும், சாகவும் கூடாது. இதை மாத்திரமே நம்முடைய லட்சியமும் நம்முடைய கோலுமா, அதை ரட்சிக்கப்பட்ட நமக்கு சொல்கிறேன். இதுதான் நம்முடைய பெந்தகோச அனுபவம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நாம் ரட்சிக்கப்படலை, நாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா மரணம் ஆதாயமில்லை சொல்லுது. ஆதாயம் வேண்டாம்னு எப்படி ஜெபம் பண்ணுறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், செத்து போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, சாவறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே அது எப்படி வேணுமானாலும் மரணம் சம்பவிக்கலாம். எலிசா மகா பராக்கிரமமான சாலி, ஆனால் அவன் மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டு தான் மறித்து போகிறாரு நம்ம பார்க்குறோம். எப்படியோ எது எப்படி ஆனாலும் ஒரு தடவை மறிப்பதும் பின்பு நியாயத்திருப்பதும் குறிக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதுக்காக ஜெபிப்பது தவறல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே என்னை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்துக் கொள்ளுங்க, இது தவறல்ல, சாகவே கூடாது. அற்புதத்தோடு இந்த பூமியிலேயே நான் நீங்கள் வர்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும். என்ன ஜெபம் இது? நம்முடைய வேதத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களை பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களை அவங்க காணப்படுறாங்க பாருங்கள். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எனக்கு மரணம் சம்பவிக்குங்கிறத நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. மரணத்தை அவங்க வெல்கம் பண்ணாங்க பாருங்கள். அவங்க தாங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னா என்ன தெரியுமாங்க? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதை குறித்து வாஞ்ச உள்ளவங்க. நித்தியத்தில் எனக்கு ஒரு வீட்டை தேவன் வைத்திருக்கிறாரு, அதை பிடித்து கொள்வதற்கான பரிசுத்த ஜீவிதம் எனக்கு வேண்டுமே என்ன தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்றாங்க பாருங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அற்புதத்தை மாத்திரம் நீங்கள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? சாகவே கூடாதுன்னு அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மரண பயம் இருக்காது, மரண தேவன் வரவேற்பான். அதனால் தற்கொலை பண்ணிட்டு சாவணும்னு சொல்லலைன்னா மரண நாள் அவனுக்கு ஒரு மகிமை நாளாக இருக்கும். காரணம், நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாள். இப்போது நமக்கு தேவை என்ன? எவ்வளோ பெரிய அற்புதமான நாள் பெறட்டும். இப்போது புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கோமே, லாசர் ஆண்டவர் அவனை உயிர்ப்பித்தார். இப்போ லாசர் இருக்கானா? மரித்து போனார்ல. சரி, எசேக்கியாவை ஆண்டவர் வாழ்நாள் கூட்டி கொடுத்தாரு. எசேக்கியா இன்னமும் இருக்கார், அவர் மரித்து போனார்ல. ஏங்க, ஒரு நாளைக்கு மறிக்க போகிறோம், அன்னைக்கு நித்தியத்துக்குள்ளே போகிற நாளுங்க அது. அற்புதம், சாகக்கூடாது. இந்த ஜெபத்தம் இதற்கு மட்டுமே நீங்கள் ஜெபிப்பதும், இதற்காகவே ஊழியக்காரர்களுக்கு கடிதம் போடுவதும், இப்பேற்பட்ட கூட்டங்களுக்கு போவதும் உங்களை மோசம் போக்குகிறது. நீங்கள் மோசம் போய்கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது மனம் திரும்புங்கள். ஒரு தடவை மரிப்பது நமக்கு குறிக்கப்பட்டாயிற்று. அந்த நாள் வரைக்கும் பரிசுத்தத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாக நாம் ஜெபிப்போம், மனம் திரும்புவோம். அற்புதத்துக்கு மாத்திரம் நீ ஓடுவாயானால், இந்த பூமியிலே சாகவே கூடாது என ஜெபித்து கொண்டிருப்பாயானால் நீ ரட்சிக்கப்படலை. நீ மனம் திரும்பு. ஆண்டவரே, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது, அதுவும் எனக்கு ஒத்து வராத விஷயம். நீங்கள் என்ன செய்யணும்னா, எனக்கு பணத்தை தாங்க, சுகபலத்தோடு இருக்கணும், புள்ள குட்டியோடு கூட நான் சாகாமல் இந்த பூமியிலேயே இருக்கணும். இதுதான் உங்கள் ஜெபமா? நீங்கள் எப்போவோ மரிச்சிட்டீங்க. மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வாராக.